8 மணிக்கு சன் நியூஸில் தலைப்பு செய்தி, பொடாவில் சிவபாண்டியன் கைது. 1.5 வருஷம் நினைக்கல, உள்ளே போகும்போது இவ்வளவு நாள் ஆகும்னு நான் நினைக்கல. கொடால உள்ள போகிறாங்கனாவே ஒரு பதற்றம் வரும். அன்னைக்கு இங்கே நடந்ததெல்லாம் ஒரு பெரிய நாடகம். அந்த வீட்டில் மாடிப்படியெல்லாம் காவல்துறை, தெருவெல்லாம் மிகப்பெரிய தீவிரவாதி. நான் வர சொன்னால் வந்திருப்பேன் அப்படின்னா. பொதுவாக இங்கே கைதிகள் யாருக்கிட்டையாவது பிரியமாக இருந்தால் அதிகாரிகளுக்கு பிடிக்காது, அதிகாரிகள் யார்ட்டையாவது பிரியமாக இருந்தால் கைது பிடிக்காது. நீங்கள் ஒருத்தர் தான் ஏன் விதிவிலக்கு, அவங்களும் பிரியமாக இருக்காங்க, இங்கே இருக்க எல்லாரும் பிரியமாக இருக்காங்கன்னு சொல்லுவார். அடிஷனல் சூப்பர்டென்ட்டை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் பேர் தாஸ். அவர் எங்கிட்ட மணிரத்னம் மன்பார். பிறகுதான் தெரிந்தது அந்த அடிஷனல் சூப்பர்டென்ட் தாஸோட மகன் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். இல்லை, ராஜீவ் கொலையில திமுகவை இவ்வளோ எல்லாரும் எந்த தொடர்பும் இல்லாமல் திமுக தாக்கல், எந்த தொடர்புமே திமுக கிடையாது. உண்மையாக புலிகளை ஆதரிச்சுட்டு இருந்த எங்களை யாரும் தாக்கலை. இது ஏன்னா அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. இந்த 91-96 ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம், மிக மிக மோசமாக. என் வீட்டில் ஒருவன் பொருள்களை திருடிட்டு ஓடினான். அவனை நான் துரத்தி கொண்டே திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டே ஓடினேன். அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக என்னை கைது செய்து விட்டார்கள். இன்னொருவன் சொன்னான், அலிபாபா 40 திருடர்களிடம் சுவரொட்டி ஓட்டினேன். நீ சட்டமன்ற உறுப்பினர்களை கேலி செய்கிறாய் என்று கைது செய்து விட்டார்கள். இப்படி அவர் எழுதியிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்க பேசுனீங்கன்னா சொந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனங்களை வேற வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 3 பேரும் அவங்க விருப்பப்படி தருவாங்க. அப்பா நீங்கள் இந்த புத்தகம்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் உங்களோட பேசணும்ப்பா, கொஞ்சம் தனியாக தான். பொண்ணு யாருன்னு கேட்டேன். என்னப்பா அப்படி கேட்குறீங்கன்னா, நீ வேற ஒன்றும் என்கிட்ட இடதுசாரி தமிழ் தேசியம் பற்றி பேச போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியாது. இந்த இவ்வளோ நடந்தபோது எங்கேயுமே உங்களுக்கு இப்போ பிரபாகரனுக்காக ஈழத்துக்காக பேசுகிற சீமான் அவர்கள் தொடர்பில் கூட இல்லையா? நான் பெயர் தெரிந்த சிலரை சொல்கிறேன். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த மல்லிகையில். இன்னைக்கு புலிகளின் பிள்ளைகள் நாங்கள், பிரபாகரன் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்களுக்கு சொல்கிறவங்கலாம் இன்னைக்கு காட்சியிலேயே இல்லை. அந்த ராஜீவ் படுகொலை அந்த நேரத்தில் நடந்தது என்ன சார்? கடினமான, அப்போ நான் முழுக்க இந்த எங்களுடைய புலிகள் ஆதரவு இருக்கீங்க, நீங்க வேலையே நீங்க நின்னுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லாம் வேலையில் இருக்கேன். அப்பயும் இருக்கீங்க? 97 வரைக்கும் இருக்கேன். ஓகே, தொடர்ந்து. அப்பதான் நான் சிறைக்கு போவேன், கடிதம் கொடுப்பேன், சரி வேலையிலே இருக்கேன். அப்ப எல்லாம் வந்து விடுதலை புலிகள் ஆதரவுங்கிற நிலைப்பாடு. ஜெயலலிதா வந்த உடனே பெரிய நான் வந்து ஒரு மாநாடுன்னு எங்க அமைப்பு சார்பா போட்டேன். அப்புறம் இன்னொரு சந்தேகம், அப்ப நீங்களே சிறையில இருக்கும்போது கலைஞர் எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தோம் அங்க இருந்த அப்படிங்கிற 90கள்ல சொல்றீங்க. விடுதலை புலிகள் அந்த அந்த விஷயத்துல ஆதரவா இருக்கும்போது ராஜீவ் படுகொலை எப்ப திமுகவை எல்லாரும் என்ன ஆகுதுன்னா, ஜெயலலிதா பண்ண அக்கிரமத்துல ஐயோ கலைஞர் நல்லவருங்க அப்படிங்கிற எண்ணம் வருது. இருந்தாலும் ராஜீவ் கொலைக்கு பிறகு ராஜீவ் கொலையில திமுகவை இவ்வளோ எல்லாரும் எந்த தொடர்பும் இல்லாம திமுக தாக்கப்பட்டது. எந்த தொடர்புமே திமுக கிடையாது. அதுல திமுக, அதாவது நாங்கள் 90 முரசொலி அலுவலகம் தாக்கப்பட்டது. நாங்கள் 90 சிறையில் இருக்கும்போது தான் பத்மநாபா கொலை செய்யப்பட்டார். ஓகே, அப்போ சிறையில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது 91 மேல முரசொலி எல்லாம் தாக்கப்படுது. கடுமையாக வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து வீடு, காரு, வீடு எல்லாம் தாக்கப்படுது. உண்மையாக புலிகளை ஆதரிச்சுட்டு இருந்த எங்களை யாரும் தாக்கலை. இது ஏன்னா அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. ஓகே, விடுதலை புலிகள் ஆதரவாளர்களை அடிப்பதல்ல. தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. எனவே தேர்தல் தான் நோக்கம். அதனால உண்மையாக சொன்னால் அன்றைக்கு நான் தற்செயலாக கோடை விடுமுறை, அது மே மாதம், காரைக்குடி போயிருக்கேன். காரைக்குடி போயிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து என் மனைவி வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்போது பழ கருப்பையா அவர்களோட நண்பர் விஜயராகவன் அவருடைய கட்சியில் இருப்பார், இப்போ இருக்கிறார். அவர் என்னை பார்த்தவர் பைக்கை திருப்பிட்டு வந்து, எங்கே போயிட்டுருக்கீங்க தம்பினாரு. சும்மா மனைவி வீட்டு, வேண்டாம் ஊரெல்லாம் கலவரம் வர்றது, தனியாக அப்படி போகாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார்.
சரி இங்கே தான் வீடு, எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. எனக்கு யாருன்னு தெரியல. எதிர் வீட்டில் எங்கள் பெரியப்பா பையன் வந்து வீரப்பன் இறந்து போயிட்டார். அண்ணன் வீரப்பண்ணா வந்து, டேய் பாண்டியா விஷயம் தெரியுமா கேட்டார். என்னென்ன இந்த மாதிரி ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எனக்கு அதிர்ச்சி. அப்படியான்னு யாருன்னு, யார் உங்கள் ஆளுங்களாக தான் இருக்கு, புலியாக தான் இருக்கும் அப்படின்னாரு. அது எப்படி அப்படி சொல்கிறீங்கன்னு, இவ்வளோ கரெக்டாக செஞ்சால் உங்க ஆளுங்க தான் ஏன்னாரு. அவர் எங்கள் பெரியப்பா பையன் இறந்து போயிட்டார். அவர் என்னை வாடா போடான்னு சொல்லுவார். டே உங்கள் ஆளுங்க தான்டா அவ்வளோ கரெக்டாக செய்வாங்கன்னாரு. இது என்ன, இது நீங்களே மாட்டி விட்ருவீங்க போல இருக்குன்னா. ஒரு பெர்செப்ஷன் உருவாயிடுச்சு, விடுதலை புலிகள் தான் அதை, அந்த தைரியம் அவங்க வருங்கிற மாதிரி மக்கள்கிட்ட என்ன வந்தது. சுப்பிரமணிய சாமி சொன்னதெல்லாம் பின்னாடி யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு உண்மையாகவே யார் அந்த கொலை நடந்ததும் தெரியாது, எப்படின்னும் தெரியாது. பிறகு நான் காரைக்குடியிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே வீடு தான். வந்த பிறகு ஒரு விசாரணைக்கு வந்தாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். என் மனைவி வந்து பிடிச்சி எங்கேயாவது போலீஸ் வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டேன். தெரியல, ஏதோ கொஞ்சம் பேச்சே கடுமையாக. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்துருச்சு 91 ராஜீவ்காந்தி கொலையில் இருந்து. அப்போ வந்து நீங்கள் உங்களை விசாரிக்கணும் வர்றேன்னு. ஆனால் அவங்களுக்கு என் மீது எந்த சந்தேகமும் இல்லாமல் போனதற்கான ஒரு காரணம், இயல்பாக நான் அப்போ காரைக்குடியிலேருந்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு 10-15 நாளைக்கு முன்னாடியே போயிட்டோம், முடிஞ்சு தான் வந்தோம். கோடை விடுமுறைக்காக காரைக்குடிக்கு போயிட்டோம். அதனால் என்னை அதுவும் கூட்டிகிட்டுலாம் போகல, விசாரிக்கல. ஆனால் பலர் ரொம்ப கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளானவர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. நம்ம ஓ சுந்தரம்னு ஒரு தோழர், எவ்வளவு கடுமையாக அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அதாவது நான் பெயர் தெரிந்த சிலரை சொல்கிறேன். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த மல்லிகையில். இன்றைக்கி புலிகளின் பிள்ளைகள் நாங்கள், பிரபாகரன் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள் சொல்கிறவன்லாம் இன்றைக்கி காட்சியிலேயே இல்லை. ஆக அப்படி ஒரு கடினமான காலகட்டம் என்றால் 91 96. புலிகள்னு பேசினாலே கைது பண்ணுறான். அப்போ தான் ஒரு நிகழ்ச்சி, நான் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இரவு வர்றேன். அந்த தெரு முனையிலேருந்து விருகம்பாக்கத்தில் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். பசங்க ஓடி வருது, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எங்கேப்பா போயிட்டீங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்குதுங்க. என்னடா ஏன், என்ன பண்ணுங்க, நல்லா தானே இருந்தது அம்மா அப்படின்ட்டு வரேன். காய்ச்சல் தூக்கி தூக்கி போடுது. அப்போ பெரிய தம்பி சொல்கிறான், அவனுக்கு 18-16 வயசு இருக்கும். ஒரு போலீஸ் வந்து விசாரித்தாங்கப்பா, அது அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன விசாரித்தாங்க? உங்களை கேட்டாங்க, அம்மா தெரியாது எங்கே போயிருக்கேன். உண்மையாக தெரியாது, நான் எந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன், ஏதோ கூட்டத்துக்கு போயிருக்கேன்னு தெரியும். இல்லை உங்களெல்லாம் இப்படி இல்லை, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தா எல்லா உண்மையும் சொல்லுவீங்கன்னு ஒன்று பயந்துச்சு. அப்போது என் மனைவிக்கு இந்த அரசியல் எதுவுமே தெரியாமல் வந்து அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நீங்கள்லாம் எல்டிடி தானே, மனைவிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் எல்டிடி ஆதரவாளர் தானே. எல்டிடினா என்னன்னு தெரியல. அது என்ன நினச்சிட்டு இந்த எஸ்சி எஸ்டி மாதிரி எல்டிடி சமூக பிரிவு நினைச்சிட்டேன். இல்லையே, நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஆளே சிரிச்சாரு. நல்லது அப்படியே சொல்லு அப்படின்னு அப்படி மிரட்டிய கேட்டான். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரித்தா எல்லாம் சொல்லுவீங்கன்னு பயந்துடுச்சு. அடுத்த நாள் காலையில் நான் போயிட்டு, என்ன பிரச்சனை, என்ன எதுக்கு வந்து வீட்டில் மிரட்டுறீங்க அப்படின்னு. அப்படி யார் செஞ்சா, யார் அவன் யார் அப்படின்னு சும்மா இவங்களே தான் கேட்க சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிடுங்க, இப்போ நான் வரேன். நான் என்ன மறைமுகம் புலிகள்கிட்டயே என்ன செய்தி சொல்லியிருக்கேன்னா, நான் ஆயுதங்கள் வச்சுக்க மாட்டேன், போராளிகளை தங்க வைக்க எங்களுக்கே அந்த வீடு பார்த்த வசதி இல்லை, போராளிகளை தங்க வைக்க முடியாது. உங்களுக்காக உங்கள் பக்கத்தின் நியாயத்தை நான் எந்த இடத்திலும் பேசுவேன், எழுதுவேன், அதற்கான விலை எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு வேலை போகலாம், சிறைக்கு போகலாம், தயாராக இருக்கிறேன். இதற்கு மேல் என் எல்லை இவ்வளவு தான். ஆயுதமெல்லாம் என்னால் வைத்துக்கொள்ள முடியாது. ஒரு தரம் கேட்டபோதே, உங்கள் மீது விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது, அந்த முத்திரையில் முகவரின்னு எழுதியிருக்கேன். இனி இதில் அப்படித்தான் இருந்தோம், முழுக்க ஆதரவாளராக இருந்தோம். பின் ஒரு 5 பேர் உட்காந்து சுற்றி பேசினா வெளியே ஒரு கியூ பிரான்ச் நிற்பாங்க, ஏதோ நடக்குதாக்குன்னு. அவ்வளவு தூரம் முழுக்க 91-96 ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம், மிக மிக மோசமானது. அது எவ்வளவு மோசமானது என்பதற்கு அப்துல் ரஹ்மான் அண்ணனோட கவிக்கோவோட கவிதை ஒன்று சொல்லும். அவர்களை நான் முதலில் சிறையில் சந்தித்தேன்னு தொடங்கும். ஏன் சிறைக்கு வந்தீர்கள் என்று கேட்டேன், ஒவ்வொருவராய் விடை சொன்னார்கள் அப்படின்னு. எப்படி அப்போ கைது பண்ணுவாங்களுக்கு கவிக்கோ சொல்வார், என் வீட்டில் ஒருவன் பொருள்களை திருடிவிட்டு ஓடினான்,
அவனை நான் துரத்தி கொண்டே திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டே ஓடினேன். அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக என்னை கைது செய்து விட்டார்கள். இன்னொருவன் சொன்னான், அலிபாபாவும் 40 திருடர்களும் சுவரொட்டி ஓட்டினேன். நீ சட்டமன்ற உறுப்பினர்களை கேலி செய்கிறாய் என்று கைது செய்து விட்டார்கள். இப்படி அவர் எழுதியிருப்பார். நான் புலி மார்க்சியக்காய் வேண்டும் என்று கேட்டேன். வீட்டுக்கு வருவதற்குள்ள என்னை கைது செய்து விட்டார்கள். நீ புலியை கேட்கிறாய். அப்படி இருந்த ஒரு காலகட்டம். முழுமையாக அந்த நேரத்தில் ஆதரவாக வேலை செய்தேன். 91லேருந்து 96க்கு இடைப்பட்ட காலத்தில் 5 முறையோ 6 முறையோ கைதாகிருக்கு. அப்பதான் போடா பின்னால அந்த அம்மா அடுத்து வந்தபோது 91லேருந்து 2001 நான் கைதானது 2002. 91 கைது, 92 கடைசியில் கைது, 93 ஜனவரியில் கிட்டு சுட்டு கொல்லப்பட்ட போது அதுக்காக ஒரு ஊர்வலம் நடத்தணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லா கைதுமே விடுதலை புலிகள் ஆதரவுக்காக. ஆமாம், முழுக்க ஒன்றே ஒன்று ஆசிரியர் போராட்டம் 79. 90 நெடுமாறன் ஐயா தஞ்சாவூரில் நடத்தினோம். மற்ற அனைத்தும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக. நான் நெடுமாறன் ஐயா பேசிகிட்டு இருந்தோம். தோழர் மணியரசன் நினைக்கிறேன் கைது பண்ணிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்காக புலமைப்பித்தன் வந்தாங்க, அவரையும் கைது பண்ணிட்டாங்க. கடைசியாக 4 பேர் மேலே போட்டாங்க. நெடுமாறன், புலமைப்பித்தன், சுபவீர பாண்டியன், சரஸ்வதி, பேராசிரியர் சரஸ்வதி, விடுதலை ராஜேந்திரனோட 4. அந்த அம்மா ஒன்றுமே இல்லாமல் 4 பேராக தான் போடணும்னு போட்டாங்க. அப்புறம் அந்த கணக்குக்காக போட்டாங்க. அவங்கள மட்டும் பிணையில் நீதிமன்றம் விடுவித்தது. எங்கள் 3 பேரையும் கைது பண்ணி சிறையில் வச்சது. ஐயா, நானும் புலமைப்பித்தன் ஒன்றாவே சிறையில் இருந்தோம். அப்போ நீதிபதியே சிரிச்சுக்கிட்டு கேட்டார், உங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுன்னு தெரியுமான்னாரு. ஐயா சொன்னாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், வந்து கைது பண்ணாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர். நேரு ஸ்டேடியம் அப்போ தான் கட்டப்பட்டிருக்கு. 92 93. நேரு ஸ்டேடியத்தை தகர்ப்பதற்கு சதி செய்தீர்கள். நாங்கள் பார்க்கவே இல்லை. நான் சிறைக்கு போன உடனே ஐயாவையும் புலமைப்பித்தனையும் கூப்பிட்டு அந்த கட்டடம் என்னன்னு தெரியுதான்னு. இது என்னன்னு கேட்டார். அதுதான் நம்ம தகர்க்கிறதுக்கு முயற்சி பண்ண நேரு ஸ்டேடியம். அது கைது பண்ணதுக்கு காரணம் வந்து கிட்டு கொலைக்கு எதிராக பேரணி நடத்துவதற்கு முயற்சி செய்ததுக்கு இதில் தொடர்ச்சியாக அதனுடைய மடை விட்டும் சாரல் விடாமல் 96 கலைஞர் ஆட்சியிலையும் கைதானோம். 96 நீங்க வைகோ அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறீங்க ஒரு கட்டம். பிறகு 95 அதில் மாற்றம் வந்துடுது, வைகோ அல்லங்கிற மாதிரி. 96 பாவா பெருஞ்சித்தன்னாருடைய நினைவேந்தல் கூட்டம் நடக்குது. கலைஞரும் கலந்துக்கிறார் அதில். நான் பேசுகிறேன், மணியரசன், அருடியார் வரவேற்புரை எல்லாம் பேசுகிறோம். கலைஞர் இருக்கார். நான் அனைவருக்கும் வணக்கம்னு நான் தொடங்குறேன். முதலமைச்சர் ஒன்றில் பாவாணரை பற்றி பெருஞ்சித்தனார் பற்றி பேசுகிறேன். அந்த கூட்டத்தில் புலிகளை ஆதரித்து பேசுகிறேன். அதுக்காக கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. நானும் தோழர் மணியரசனும் ஒன்றாகவே சிறையில் இருந்தோம் 1 மாதம். இன்றைக்கும் கூட என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அவர் மீது, அவர் இப்போ ரொம்ப அண்மையில் தமிழ் ஈழத்திற்கு ஒரு கருணா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சுபவீர பாண்டியன் கொடுத்துருக்கிறாரு. நான் சரி, அது அரசியலில் விமர்சனம் வரத்தான் செய்யும், நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போது சிறையில் இருக்கும்போதெல்லாம் பலவற்றை நான் தோழர் மணியரசனிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி எதிராக போயிட்டோங்கிறதுக்காக மறுக்கக்கூடாது. காலை நேரம் என்ன பண்ணுவேன்னா 9-10 மணிக்கு, சிவவி இன்னும் 3 மணி நேரம் நம்ம 2 பேரும் பகைவர்கள், ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு ஒரு புத்தகம் படிங்க, நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கிறதுக்கான தூண்டுதல், பலவற்றை பற்றிய பேச்சு, பலவற்றுக்கான தெளிவு. நான் வந்து இன்குலாபிடம் தொடங்கி ஐயா நெடுமாறன்கிட்ட ஈழத்தை கற்றுக்கொண்டாலும் தோழர் தியாகுவிடம் வந்து, தோழர் மணியரசனிடம் வந்து ஏராளமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏராளமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். கொள்கை ரீதியாக வேறு இடங்கள்ல இருந்தாலும் நம்ம அதை மறுக்க முடியாது சார். ஒரு நாளும் நான் மறுக்க மாட்டேன். அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் நிறைய செய்திகள். அப்போது பல நேரங்களில் வந்து சில செய்திகள் எனக்கு மார்க்சிய அறிமுகமெல்லாம் இதற்கு பிறகுதான் நான் புத்தகங்கள் படிக்கிறேன், லெனின் பற்றிய செய்திகள் படிக்கிறேன். அப்போது மணியரசன் கட்சியின் பெயர் MCPI, இப்போ இருக்க பெயர் அல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதை ஏதோ CPIMங்கிறது MCPIன்னு வச்சுருந்தாங்க.
அப்போ அவங்க தேர்தலில் நின்னாங்க நிர்மலன் ஐயா. நான் அப்போ தேர்தல் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படியெல்லாம் காலங்கள் மாறுதுங்கிறக்காக சொல்கிறேன். தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் சொல்லுவேன். அப்போ அவர் மணியரசன் தான் எனக்கு ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தாரு. இளம்பருவ கோளாறு அப்படின்னு. இதெல்லாம் வந்து தேர்தல் கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் இளம்பருவ கோளாறுன்னு அப்படின்னு புத்தகம் கொடுத்தாரு. நிறைய மாறி வந்தோம். பிறகு 95லேருந்து முழுக்க தமிழ் சான்றோர் பேரவைன்னு ஒரு அமைப்பில் இயங்க தொடங்கிட்டேன். நம்ம மாணவர் நகர உரிமையாளர் ஐயா அருணாச்சலம் அவர் தான் அதனுடைய அடி மரம். அவர் தன் கையிலேருந்து பொருளெல்லாம் கொடுத்து, சிலம்புலி செல்லப்பனார் அதற்கு ஒருங்கிணைப்பாளர், ஐயா தமிழண்ணல் அதில் துணை ஒருங்கிணைப்பாளர். அது ஒரு வித்தியாசமான பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஒன்றாக இருந்த ஓர் அரங்கம். நேர் எதிரும் புதிருமாக இன்றைக்கி பலர் மாறிட்டோம். அதில் ஐயா அருகோபாலன் இருந்தார். அருகோ, நான், அண்ணன் தேனிசை செல்லப்பா, பெரியார்தாசன், இளவேனில், ஐயா முத்துக்கூத்தன், 16 கவனகர், இளவேனில், ஒருத்தர் சேரவே சேராத செட்டு எல்லாம் தனித்துவமாக இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கும். இலக்கிய வீதி இனியவன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஐயா அறையில் எல்லாரும் முத்துக்குத்தன் ஐயா பையன்தான் கலைவாணன், நம்ம தோழர் உமாபதி, எல்லாமே அங்கேருந்து வர்றோம். அந்த சார்பாக தமிழ் வழி கல்விக்கான போராட்டம், 100 தமிழறிஞர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம், அது ஒரு அமைப்பு 95லேருந்து. பிறகு 97 ஆமாம் ஒரு 96 வேலூர்லேருந்து வந்ததற்கு பிறகு, வேலூர் சிலை 96 டிசம்பர் 30 நாள்கள் நானும் மணியரசனும் மட்டும். அந்த சிறையில் தான் ஆட்டோ சங்கர் தம்பி மோகனையெல்லாம் பார்க்குறேன். பின்னாடி அவரை இன்னொரு இடத்துல சந்திக்க போகிறோம்னு அப்போ எனக்கு தெரியாது. 97 நிறைய முதல் நாள் வந்து நான் சிறை கைது செய்யப்பட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு தான் மணியரசன் வந்தார். என்னை கொண்டு போய் முதல்ல நள்ளிரவில் வேலூர் சிறையில் இங்கே தங்கிங்கன்னு ஒரு பெரிய ஹாலை தந்து விட்டாங்க. ஏற்கனவே 53 பேர் படுத்திருக்காங்க. 54வது ஆளாக உள்ள பெரிய ஹால் தான். ஆனாலும் 50 பேர் ஒரு அறையில். என்ன கொடுமை என்றால் கழிவறை 3-4 தான், 54 பேர் அந்த ஒரு இதில் இருக்கிறோம். யார் என்னன்னு ஒரு 4 நாள் அவங்களோடையே தான் இருந்தேன். எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டால் அவரால் சொல்வார், ஒன்றும் இல்லை, இந்த வீட்டை போட்டை பிரித்து உள்ளே இறங்கினான், அதுக்காக கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா அது சாதாரண விஷயம் மாதிரி ஒருத்தர் சொல்லுவார். ஒரு ஆள் ஒரு 3 பேரை கொலை பண்ணிட்டேன்ப்பான். எல்லாரோடையும் கொண்டு போய் தான் போட்டிருந்தாங்க. என்ன வியப்புன்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ரொம்ப பிரியமாயிட்டாங்க. அது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பத்திரிகைகளில் செய்தி வருது, பேராசிரியர் கைது, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக. நான் காலேஜில் இருக்கேன், வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ரொஃபஸர்னு ஒரு மரியாதை, ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காராமே, உங்கள் இதில் இருக்காராமே அப்படின்னு எல்லாரோடையும். அப்புறம் அவங்க எல்லாரையும் வச்சுட்டு ஒரு 6-7 குழுவாக பிரித்து, ஒரு குழு ஒரு நாளைக்கு இந்த கழிவறை எல்லாத்தையும் இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும், அதில் என்னையும் சேர்த்து போட்டுங்க அப்படின்னு. அப்போ வந்து சூப்பர்நெட் விளையாட்டை கேட்டார், மறுபடியும் ஏதாவது இங்கே உள்ள கூட இல்லைங்க, உங்கள் சிறையை சுத்தமாக வச்சுக்க. ஆனால் எல்லா இடத்திலும் எங்கிட்ட எல்லா அதிகாரிகளுமே அன்பாக தான் இருந்தாங்க, கைதிகளும். அதை இந்த ஆட்டோ சங்கரோட தம்பி மோகன் தான் சொல்லுவார், பொதுவாக இங்கே கைதிகள் யாருக்கிட்டையாவது பிரியமாக இருந்தால் அதிகாரிகளுக்கு பிடிக்காது, அதிகாரிகள் யார்ட்டையாவது பிரியமாக இருந்தால் கைதுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒருத்தர் தான் ஏன் விதிவிலக்கு, அவங்களும் பிரியமாக இருக்காங்க, இங்கே இருக்க எல்லாரும் பிரியமாக இருக்காங்கன்னு சொல்லுவார். 4வது நாள் மணியரசன் வந்தவொடனே என்ன இன்னொரு அறைக்கு, தனி அறை மாற்றிட்டாங்க. மாற்றும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் மணியரசனை வில்லன் மாதிரி பார்த்தாங்க. ஐயா வந்து நீங்கள் தேவையில்லாமல் கூப்பிட்டு போகிறீங்க, அவர் எங்களோட இருக்கட்டும். அவர் சொன்னார், எங்கேயா கூப்பிட்டு போகிறேன், பக்கத்து அறைக்கு தான் போகிறேன், நாங்கள் விடுதலை ஐயா போகிறோம்னாரு. அப்போ அவரோட இப்போது எனக்கு தெரியாது, பிறகுதான் தெரியும், அங்கே தாஸ்ன்னு ஒரு அடிஷ்னல் சூப்பர்னண்ட், சூப்பர்னண்ட் பேர் சுப்பிரமணியம். ரொம்ப அதிசயமாக பார்ப்பனர் ஒருத்தர் சிறை அதிகாரியாக இருந்த கட்டம். அவரை எல்லாம் அந்த கைதியில் பூரா ஐயர்னு விடுவாங்க சுப்பிரமணியத்தை. ஏன் அவர் ஐயர்னு கூப்பிடுவாங்க? ஐயர் இந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்களேன்னு நான் சொல்லுவேன். அடிஷ்னல் சூப்பர்னண்ட்டை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் பேர் தாஸ், ஜெயகாண்டுக்கான. அவர் எங்கிட்ட மணியரசன் அன்பாக இருப்பார்.
பிறகுதான் தெரிந்தது அந்த அடிஷனல் சூப்பரண்ட் தாஸோட மகன் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். எனக்கு அப்போ தெரியாது. அப்பாவை அவர் ரொம்ப பெரியமா இருப்பார் என்கிட்ட. அந்த கட்டத்தில் தான் இந்தியன் பேங்க் வழக்கில் கோபாலகிருஷ்ணன் சிறையில் இருக்கார். டிஎம் செல்வ கணபதியின் எங்களுக்கு பழக்கம் இல்லை, மீசைஸ் எல்லாம் வச்சுட்டு. அதிமுக அவங்கள மதுசூதனம் ஏடிஎம்கே அவங்களாம் எதுக்கு வந்தாங்கன்னா ஜெயலலிதாவை கைது பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து இவங்க மறியல் பண்ணி அப்போ அதிமுகவும் நாங்களுமாக அங்கே இருக்கோம். நிறைய பேர் ஏடிஎம்கேக்காரங்க உள்ளே இருந்தாங்க. இது 96 டிசம்பர். வெளியில் வந்த பிறகு எனக்கு என்ன தோன்றியதுன்னா, இனியும் தொடர்ந்து இரட்டை குதிரைகளில் பயணிக்க வேண்டாம். முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன். 96 டிசம்பரில் மணியரசனும் நானும் வேலூர் சிறையில் இருக்கும்போது ஒரு நாள் ஜெயிலர் என்னை கூப்பிட்டுருவார். போனவுடனே உட்காருங்க. எல்லா ஜெயிலருமே ஓரளவுக்கு வர்த்தனாங்க. சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு. என்ன கடிதம் வந்திருக்கு நான் கவலைப்படுற மாதிரின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கடிதம்லாம் படிச்சுட்டு தானே கொடுப்பாங்க. படிச்சுட்டாங்க, அதில் ஒரு துக்கமான விஷயம் இருக்குது, நான் வருத்தப்பட போகிறேனோங்கிறதுக்காக ஜெயிலர் சூப்பர்னு ஒரு ஆறுதல் சொல்லி, ஒன்றும் இல்லை, உங்கள் கல்லூரியிலேருந்து உங்களுக்கு நிர்வாகத்துலேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், என்ன ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன். என்ன இப்படி சாதாரணமாக கேட்டு வேறு இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சுருக்கணும், ஏதோ பெருந்தன்மையாக செய்யலை, பரவாயில்ல கொடுங்கன்னு. சிறையில் இருக்கும்போது தான் அண்ணனோட படப்பிடிப்பு ஒன்று நடக்குது. நான் சொல்கிறது 90 சிறையில் இருக்கும்போது சென்னையில். அப்போ சூப்பர்ன்ட்டு கண்டிப்பாக போயிட்டார். சூப்பர்னன்ட்டு கூப்பிட்டு விட்றாங்கங்கிறாரு. போகிற அண்ணன் உட்காந்துருக்காரு. இல்லை என்ன அவர் சொன்னார், அதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டு விட்டா, அவங்க அண்ணன் படப்பிடிப்பு வந்திருக்காரு, நீங்கள் எங்களுக்கு உள்ளே வந்துருக்கிறீங்க சந்தித்தேன். கீழே வரும்போது அண்ணனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு நடிகைகிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். டைரக்டரோட தம்பி தான். அந்த நடிகை அப்படியாது, அவர் ஏன் இங்கே இருக்காரு? அந்த நடிகைன்னா குஷ்பு, பாண்டியன் படம். அவர் ஏன் டைரக்டர் தம்பி இங்கே சிறையில் இருக்காருன்னு கேட்டார். இல்லை, இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி அப்படி வந்து 96 அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்தது. அப்புறம் நீங்கள் விஆர்எஸ் நான் வந்து அதை சந்துரு சாருக்கு அந்த கடிதத்தை கொடுத்து விட்டேன். என்னை பார்க்க வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்டு வந்து சொல்லுங்கன்னு. ஒன்றும் இல்லை, இருந்துட்டு வர சொல்லுங்கன்னாரு. போனதுக்கப்புறம் அவர் சார் கேட்டார், இப்போவே பேசிட்டு உங்கள் வேலையில் சேரணுமா, இல்லை ஏதாவது வேறு வேலை இருந்தால் முடிச்சுட்டு வரீங்களான்னாரு. இதுக்கு வேலையெல்லாம் ஒரு டிசம்பரில் அங்கே இருந்தேன். 1 மாத காலம் அந்த வழக்கு நடந்தது. சந்துரு சார் என்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் ஃபீஸை தவிர ஒரு காசு கூட வாங்கலை. நீதிபதி சந்துரு இப்போ நீதிபதி, அப்போ வழக்கறிஞர். என் வழக்குகள் எல்லாமே அவர் தான் பார்த்தாரு. கடைசி வரைக்கும் ஒரு காசு கூட என்னிடம் வாங்கியதில்லை. நான் இல்லை ஏதாவது என்னால் முடிஞ்ச தொகையாவது தர்றேன் அப்படிங்கும்போது, நீங்கள் ஏதாவது சொந்த விஷயமா போயிருக்கீங்களா? இல்லை பொது வாழ்க்கையில் தானே போகிறீங்க, இது என் பங்காக இருக்கட்டும்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் நான் இந்த நேர்காணலில் இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் பதிவு செய்வதற்கு. அப்படி ஒரு முழுக்க வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு எண்ணம் வருது, இனி வேண்டாம் போதும் அப்படின்னு. வீட்டில் எல்லாருக்கும் புரியல, ஏன் வேலையை விடுறீங்க நீங்கள்? உங்களுக்கும் தெரியாது, உண்மையாக தெரியாது, எதுவும் தெரியாது, எந்த எதிர்கால திட்டமும் இல்லை. போதும். என்னைக்காவது எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் அன்றும் இன்றும் என்ன பழக்கம்னா, பெரியவர்கிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டா ஓகே, நீ அண்ணன்ட்ட போய் மனைவி எஸ்பிஎம் நீங்கள் போய் பெரியத்தான்ட்ட போய் சொல்லுங்கள், அப்புறம் வேலையை விடுங்கங்கிற மனைவி. நான் அவர்கிட்ட போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது அப்போ சும்மா தான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நான் 6-7 முறை சிறைக்கு போயிட்டு வர்றேன், இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி நான் திரும்ப வர்றேன், எத்தனை காலம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு 20 ஆண்டு பணி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் விருப்ப ஓய்வு கொடுத்தேன்னா பென்ஷனாவது வரும். அவங்க என்ன திடீர்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே வராது. அதுக்காக வெளியே வரலான் இருக்கேன். சரி, வேறு என்ன பண்ண போகிறேன்னாரு. நான் ஒன்றும் இல்லை, இதே பொது வேலைகளை முழுசாக பொது வேலை செஞ்சால் வீட்டில் பிள்ளைங்களுக்கு யார் 3 பேரும் திருமணம் ஆகலை, படிக்கிறாங்க, என்னது எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுவேன், ஒரு திட்டமும் கையில் இல்லாமல் இப்படி சொல்கிறியான்னு கேட்டார்.
சரி இனி நீ தங்க மாட்ட முடிவு எடுத்துரு அப்படின்னாரு. கொண்டு போய் அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி அந்த கடிதம் கொடுத்தேன். 1997 செப்டம்பர் 15, 97 டிசம்பர் 15 நான் ரிலீவ் ஆகிட்டேன். 97 டிசம்பர் 15 தில்லியில் ஈழ ஆதரவு மாநாடு நடுமாலையா. நான் போக முடியல, அன்றைக்கி ரிலீவ் ஆகிற டேட்டு. அங்கே மாநாட்டுக்கு அனுமதி இல்லை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வீட்டில் நடக்குது அந்த மாநாடு. நான் இங்கே இருக்கிறேன், ரிலீவ் ஆகிட்டேன். எப்போதும் மே மாதம்தான் எல்லாரும் ஓய்வு பெறுவாங்க. நான் இடையில் 97 வந்தேன். ஆசிரியர்களெல்லாம் தனியாக ஒரு விடை அனுப்பு விழா, மாணவர்கள் தனியாக, நான் டீச்சிங் ஸ்டாஃப் தனியாக. எங்கள் பிரின்சிபல் சொன்னார், இது வரைக்கும் 3 சென்ட் ஆஃப் பார்ட்டி நான் பார்த்ததே இல்லையான்னாரு. ரொம்ப ஒரு அன்பான வெளியே வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அருணாசிரியா தான் கூப்பிட்டு இந்த நந்தன் பத்திரிக்கை 97 மேயில் தொடங்கியாச்சு, டிசம்பரில் வந்திருக்கேன். இது வரைக்கும் சும்மா இருந்தீங்க, இனிமேல் உங்களுக்கு பென்ஷன் வந்தால் எவ்வளோ வரும்னு கேட்டார். 5000 ரூபா வரும். ஏன்னா நான் கடைசியாக வாங்கிய ஊதியம் 13,000. அதில் பாதி குறைவாக தான் வரும், 5000 ரூபா வரும்னு. அடுத்த மாதத்துலேருந்து 5000 ரூபா அவர் சேலரி மாதிரி கொடுத்தார். ஆண்ட்ரோடியம்னு வச்சுங்கன்னாரு. அந்த 5000 ரூபா பென்ஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு அதில் தான் இருந்தேன். 97லேருந்து 2000 வரைக்கும் மாணவ நகரத்தில் இருந்தேன். பிறகு ஐயாவோடும் கருத்து வேறுபாடுகள் வந்தது. அவர் சிறந்த பகுத்தறிவாளர் எல்லாம் இருந்தது. ஆனால் சிலவற்றில் கொஞ்சம் ஒத்துப்போக முடியலை. கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக ஒன்றா இருந்தாலும் முழுக்க பகுத்தறிவாளர் தான். அதிலும் சில சிக்கல்கள், அவர் சொல்கிற சில கட்டுரைகள் நான் போடலை. நான் அதை குறிப்பாக ஏன்னு சொல்ல ஒரு சில இடங்களில் வேறுபாடு. அப்புறம் நான் வேலையிலேருந்து விளைக்கிறோன்னு சொன்னேன். என்னோட சேர்ந்து வேலை பார்த்த தோழர்கள் வைகரை, இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிற அன்றைய பெயர் வவுனியன், தமிழன்பன், ஒரே நாள் எல்லாரும் வெளியே வந்துட்டோம். எங்களோட அந்த லேஅவுட் ஆர்டிஸ்ட்டு கூட பாலமுருகன் இப்போ கலைஞரில் இருக்கார், எல்லோரும் வெளியே வந்து. அதுக்கெல்லாம் கோவப்படலையா? கோவப்படாமல் இருப்பாரா? கோவப்பட்டார். ஆனால் இப்படி தான். அப்படிங்கும்போது அவர் இங்கே இருக்க தமிழன்பன் வவுனியனுக்கு மேலே சீதையின் மைந்தன்னு, இப்போ அவர் இறந்து போயிட்டார். சீதையின் மைந்தன் தான் பெரியாரை பற்றி கடுமையாக சொல்லி சிலைக்கு போய் இறந்து போயிட்டார். அவரை கொண்டாந்து எப்படிலாம் பாருங்கள், பெரியாரிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தார். பிறகு பெரியாரை பற்றியே கடுமையாக பேசினார், கைதானார், போயிட்டார். அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை நான் 97லேருந்து 2000, அதில் 2000 மார்ச் 28 வெளியே வந்துட்டேன். 2000 மே மாதம் என் மகன் பெரியவனுக்கு திருமணம். என் மனைவி சொன்னிச்சு, குறைஞ்ச வரைக்கும் அவன் திருமணம் வரைக்குமாவது இருக்கலாம்லன்னு. அப்படி இருக்க மாட்டேன், இருந்தாலும் உண்மையாக கடைசி வரைக்கும் இருப்பேன். எப்போ வெளியே வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டனோ அப்போ திருமணத்துக்காக நான் இருக்க மாட்டேன், பார்த்துக்கலாம். 97 விலகினேன். 99 தான் எனக்கு ஓய்வூதியம் வந்துச்சு. 99 தான் எனக்கு அந்த பணிக்கொடை கிராஜுவிட்டி எல்லாம் வந்தது. அதை வச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். அது பையனும் பொண்ணும் திருமணத்தை முடிச்சுட்டேன். ஆனால் பையன் 2 பேர் திருமணமும் நான் வெறுமனே பாம்க்ரோ ஹோட்டலில் வெறும் 100 பேர் மட்டும்தான், யாரையும் கூப்பிடல. பொண்ணு திருமணம் மட்டும்தான் திருமண மண்டபத்தில். அதுவும் அவங்க வீட்டில் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா சொந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனங்களை வேற வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை பற்றின விஷயத்தில் அதை பற்றியும் வேணும்னா நீங்கள் சொல்லிடுங்க. 3 பேரும் 3 ஜாதியில் திருமணம் பண்ணியிருக்காங்க. 3 பேரும் அவங்க விருப்பப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. எந்த திருமணத்தையும் அந்த ரொம்ப மனசாட்சி உள்ளவனுக்கு தெரியும். அப்படி ஒரு அழைப்பிதழே இல்லை, அடித்ததே இவங்க தான். மூத்த பையன் வந்து என் மனைவியோட அண்ணன் பொண்ணை தான் திருமணம் பண்ணியிருக்கான். அது அவன் விருப்பப்படி, காதல் திருமணம் தான் விருப்பம். நான் சொன்னேன், எல்லாம் இந்த இரவில் கீழே உட்காந்து சாப்பிடுவோம். டேய் மாமா வந்து பொண்ணு விஜயை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறார் பையனுக்கு. நான் வந்து அவன் லெனின் தான் சொல்லணும், நான் முடிவு. உனக்கு விருப்பம்னா சரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோன்னே. இல்லைப்பா எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜயை திருமணம் பண்ணிக்கிறேன்னா. நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அடுத்த பொண்ணு என் பெரிய பையனோட வகுப்பு நண்பரை திருமணம் பண்ணிடுச்சு. அது காதல் திருமணம். அவர் ஒரு ஜாதி. சின்ன பையன் திருமணம் பண்ணிக்கிட்டது இன்னொரு ஜாதி. எதுவுமே நான் முடிவு செய்யலை. இந்த பசங்க 3 பேருமே என்ன பண்ணுவான்னா, அவன் விரும்பினதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லி அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்பானுங்க. அம்மா முதல்ல சத்தம் போட அப்புறம் சரின்றோம். எதுவுமே மறுத்ததில்லை. என் பொண்ணு காதலிச்சிட்ருக்கிற செய்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. அப்புறம் சொன்னிச்சு,
என் சின்னவன் மட்டும் நான் இந்த பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அது வெளியீட்டு விழா ஏப்ரல் 19, 2005. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, அப்பா நீங்கள் இந்த புத்தகம்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் உங்களோட பேசணும்ப்பா, கொஞ்சம் தனியாக. பொண்ணு யாருன்னு கேட்டேன். என்னப்பா அப்படி கேட்குறீங்கன்னா, நீ வேறு ஒன்றும் என்கிட்ட இடதுசாரி தமிழ் தேசியம் பற்றி பேச போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன்ப்பா அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் பார்த்தேன், ஒரு பொண்ணு விரும்புகிறேன், அது வேறு ஏதோ ஒரு ஜாதியம்னா. எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களா, பேசணும்ப்பான்னா. இந்த வெளியீட்டு விழா முடிஞ்சு நாங்கள் அவங்க வீட்டில் போய் பேசணும். பொண்ணு வீட்டில் திருமணத்தில் முதல்ல அவங்க கொஞ்சம் ஒத்துக்கலை, இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. ஏறத்தாழ 1 ஆண்டு காத்திருந்தோம். வந்து அதற்கு பிறகுதான் அந்த திருமணம் முடிஞ்சது. இதுக்கு எல்லாம் முன்னால் நடந்தது தான் பொடா. இந்த 2001 2000 அந்த 2000 நான் வெளியே வரும்போது அண்ணாசிரியை விட்டு வெளியே வந்துட்டேன். எப்படி வேலையை விட்டு வெளியே வருகிற போது எனக்கு அடுத்த திட்டம் இல்லையோ, அப்படி ஐயா விட்டு வெளியே வருகிற போதும் அடுத்த திட்டம் இல்லை. ஐயா கொடுத்த 5000 போக இந்த பென்ஷன் 5100 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி நான் அந்த பென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 50,000 ரூபா வாங்குகிறேன். அன்றைக்கி 5000 ரூபா தான் பென்ஷன் எனக்கு. ஒரு விதத்தில் என்ன மாதிரி ஆட்களால் அரசுக்கு ஒரு நட்டம் தான். நான் வேலை பார்த்தது 21 வருஷம், பென்ஷன் 27வது வருஷம் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பென்ஷன் மட்டும்தான் நான் கைதாயிட்டேன். அந்த திருமணம் முடியுது, பாப்பா திருமணம் முடியுது 2002. அதாவது அங்கே கொஞ்சம் போரெலாம் ஓரளவுக்கு ஓய்வாக இருந்த நேரம், எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒரு சர்வதேச பத்திரிகையாளர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார். நண்பர் சாகுல் அமீது, தமிழ் முழக்கம் சாகுல் அமீது, சீமானோட இருந்தார், இறந்து போயிட்டார். அவர் அப்போ முழுக்க நம்மோட இருந்த நேரம். அவர் மாதம் ஒரு கூட்டம் நடத்துவார். அந்த செலவை அவர் பார்த்துக்குவார். கூட்ட ஏற்பாடுகள் நான் செய்வேன். அந்த கூட்ட ஏற்பாடுகள் செலவில் கூட அந்த மண்டபத்தை இயக்குனர் வி. சேகர் அவர் காசே வாங்காமல் கொடுத்தார். ஒரே ஒரு நிபந்தனையில் கொடுத்தாரு, திருமணம் இல்லாத நாளில் எப்போ வேணாலும் எடுத்துங்க அப்படின்னு. அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அஷ்டமி அன்னைக்கு கூட்டம். ஒவ்வொரு மாதமும் கல்யாணம் இருக்காது, அடுத்த நாள் நவமி, அதுக்கு பேரே அஷ்டமி கூட்டம். நாங்கள் உட்காந்து அஷ்டமி அன்னைக்குன்னு பார்ப்போம் அந்த கூட்டத்துக்காக. அதை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சாகுல் அமீது ஒரு நாள் சொன்னார், கொஞ்சம் ஒரு பெரிய கூட்டமாக அந்த சர்வதேச பத்திரிகையாளரை பற்றி அந்த கூட்டம் பற்றி நடத்துவான். அன்றைக்கி வந்தது வம்பு போடா, எல்லாருக்கும் வரவழைச்சது அதுதான். ஒரு இரவு உணவு சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசணும். அந்த அடிப்படையில் ஐயாவை கேட்டோம், வரேன்னாங்க. ஐயா நெடுமாறன் ஐயா, தேனிசி செல்லப்பா, அறிவுமதி, நான், புதுக்கோட்டை பாவாணன், இன்னொருத்தர் அருள்மொழி, இது கலந்துக்கிட்ட கூட்டம். மருத்துவர் தாயப்பன் வரவேற்புரை. அந்த கூட்டத்தில் பேசியதற்காக யார் யாருக்கு, நெடுமாறன் ஐயாவுக்கு, எனக்கு, வரவேற்புரை சொன்ன தாயப்பனுக்கு. அதுக்கு முன்னாடியே முதலில் விழாவில் கைதானவர் புதுக்கோட்டை பாவாணன். ஆகஸ்ட் 1 நான், ஆகஸ்ட் 16 நெடுமாறன், ஆகஸ்ட் 1 ஐயா நெடுமாறன் ஐயா, 16 நான், செப்டம்பர் 17 மானாமதுரையில் அண்ணன் பரந்தாமன் ஐயாவோட இதில் கூட இருந்தவர், அக்டோபர் 2 தாயப்பன், மார்ச் சாகுல் அமீது, எல்லாரும் சிறையில் இருந்தோம். அந்த சிறையில் ரொம்ப கொடால உள்ள போகிறாங்கனாவே ஒரு பதற்றம் வரும். கண்டிப்பாக பெரிய செய்தி. இங்கே நடந்ததெல்லாம் ஒரு பெரிய நாடகம். அந்த வீட்டில் மாடிப்படியெல்லாம் காவல்துறை, தெருவெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி. நான் சொன்னேன், வர சொன்னால் வந்திருப்பேன் அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அந்த அச்சுறுத்தலுக்காகவே பண்ணுவோம். அது இந்த தெரு முழுவதும் என்னமோ நடந்துருச்சு, ஏதோ போலீஸ் தெரு முழுவதும் காரை நிறுத்தி. 2002 ஆகஸ்ட் 16. இந்த தெரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல தான் இந்த வீட்டுக்கு எதிர் வீடு. இது நம்ம திராவிடம்னு ஒரு அலுவலகம், அது எதிர் வீடு. அது ஒரு சின்ன ஃப்ளாட்டு. அந்த படியெல்லாம் கீழ் வீட்டில் இருந்தவர் கதவே சாத்தி வெடி அந்த போர்டே எடுத்துட்டாரு. என்னை இவனுங்க படங்களை ஒன்று மனைவி அப்போ கூட அப்பாவியாக கேட்டுச்சு. என் பொண்ணு திருமணம் பண்ணது எதிர் வீட்டில் இருக்கிற தம்பி, அவங்க தான் சம்மந்தி வீடு. அவங்களெல்லாம் கேட்டால் நீங்கள் ஏதாவது வெளியூர் போயிருக்கீங்கன்னு சொல்லட்டுமா இருந்துச்சு. ஏன் அவங்க பத்திரிக்கை அடிக்க மாட்டாங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வருமா இருந்துச்சு.
8 மணிக்கு சன் நியூஸில் தலைப்பு செய்தி, பொடாவில் சிவவீரபாண்டியன் கைது. 1.5 வருஷம் நினைக்கல, உள்ளே போகும்போது இவ்வளவு நாள் ஆகும்னு நான் நினைக்கல. சிறைவாசம்லாம் கொஞ்சம் கம்மி, 1 மாதம் 3 நாள் 15 நாள் அப்படி. இது 1.5 ஆண்டுகள். அப்போ தான் நான் என் பொண்ணை அமெரிக்காவில் வேற கூப்பிட்டு வந்திருந்தேன் அந்த மகப்பேற்றுக்காக. வேற ஒன்றும் இல்லை, என் பேரன் தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அது அங்கேயாவது இருந்திருக்கலாம். அதை கூட்டிகிட்டு வந்தது ஜூலையில். ஆகஸ்ட் 16 நான் கைதானேன். ஆகஸ்ட் 30 பேரம்பரம் தான். சிறையில் தான் அண்ணனும் என் மனைவியும் என் பொண்ணும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. நான் என் பேரனை முதலில் பார்த்தது சிறையில் தான். இவை அனைத்தும் புலிகளுக்கானது. அதாவது கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அந்த மேலாம் கோவப்படுறீங்கன்னு. எனக்கு வேற ஒன்றும் இல்லை, உண்மையாக இவ்வளோ நடந்த போது எங்கேயுமே உங்களுக்கு இப்போ பிரபாகரனுக்காக ஈழத்துக்காக பேசுகிற சீமான் அவர்கள் தொடர்பில் கூட இல்லையா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? பொடாவில் சிறையில் இருந்த என்னை பார்ப்பதற்கு கூட வராதவர் தான் சீமான். இப்பெல்லாம் புலிகளுக்கு ஆதரவா பேசினா இங்க பெரும் அச்சுறுத்தல் இல்ல சிறை 91, 96, 2001, 2006 மூச்சு விட்டதே இல்லை. அப்போ ஒன்றும் அவர் சின்ன குழந்தையும் இல்லை. தெரியல, ஜெயிலர் கொஞ்சம் சட்டக்கட்டெல்லாம் மாட்டிட்டு வர சொல்கிறாரு. என்ன விடுதலையாக பண்ண போறீங்க என்ன அப்படின்ட்டு வரேன். கலைஞர் உட்கார்ந்துருக்காரு. அதிர்ச்சி எனக்கு. நான் திமுகவை இந்த தேர்தலில் நம்ம 2004 நாடாளுமன்றத்தில் ஆதரித்தோம், இப்போவும் ஆதரிக்கணுங்கிறேன். ஐயா இல்லை, வேண்டாம், இந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம நடுநிலையாக இருந்துருவோங்கிறாரு. ஏன் நடுநிலையாக இருக்கணும்? இந்த அம்மா இவ்வளோ அக்கிரம் பண்ணிச்சு, அவர் நம்ம விடுதலைக்காக குரல் கொடுத்தாரு, படம் எடுத்துக்கலாமான்னு அந்த கேமராமேன் கேட்குறாரு. நக்கீரன் காமராஜ் சொல்கிறேன்னு, ஐயா தயாராகலை, கொஞ்சம் அண்ணன் வெயிட் பண்ணட்டும், தயாரானதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு. அப்போ கலைஞர் சொன்னார், அப்படியே எடுக்க சும்மா உட்கார், உங்கள் அப்பா இப்படி தானே இருப்பார். அந்த நொடியில்